ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா, அதுல என்ன எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பொதுவா பிப்ரவரி 1ஆம் தேதி லான்ச் பண்ற பட்ஜெட் ஃபுல் இயர்க்கான பட்ஜெட் தான் இருக்கும். ஆனா அடுத்த 3 மாசத்துல எலெக்ஷன்ஸ் வர்றதுனால இந்த பட்ஜெட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்க்கான பட்ஜெட். பட் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் பட்ஜெட் ஜூலைல ஃப்ரெஷ்ஷா தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதனால இது 3 மந்த்ஸ்க்கு தான் வேலிடா இருக்கணுன்றதுனால இந்த பட்ஜெட் உங்களுக்கு இன்டர்ம் பட்ஜெட்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பட்ஜெட்ல நிறைய எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் வர்றதுனால ஸோ காமன் மேனுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு நிறைய ஃபேவர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு சர்வே நடத்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இன்னைக்கு சேலரி பீப்புள் மெயினா என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா இப்போ நியூ டேக்ஸ் ரிஜிம்ல 15 lakhs மேல போனா 30% டேக்ஸ் ஸ்லாப் இருக்கு. மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 7.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் வராது. பட் அதை விட ரிலாக்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கான்னு எதிர்பார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000 இருக்கு. அதை ரிலாக்ஸ் பண்ணுவாங்களா, அதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஓல்டு டேக்ஸ் ரிஜிம்ல பாத்தீங்கன்னா 80C லிமிட் இருக்கு, அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த ஹவுசிங் லோனுக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணலாம். அதை ஜாஸ்தி பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 80D, அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அந்த லிமிட் ஜாஸ்தி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த இன்சூரன்ஸுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட் 18% இருக்கு, அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நிறைய பேர் இந்த இன்சூரன்ஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் வருமானு எதிர்பார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் நியூ டேக்ஸ் ரிஜிம்ல பாத்தீங்கன்னா எந்த சேவிங்ஸுமே இடம் கிடையாது எக்ஸப்ட் ஃபார் கார்பரேட் என்பிஎஸ். ஸோ அதுல ஏதாவது சேவிங்ஸ் பண்ணா நியூ டேக்ஸ் ரிஜிம்ல பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது அந்த சர்வேல. பட் சர்வே முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில பேர் இந்த மாதிரி ஏதாவது சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி அவங்க எல்லாமே செஞ்சுட்டாங்க, அதனால இந்த வருஷம் அப்படி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல, அதாவது இன்கம் டேக்ஸ் மட்டும் இல்ல, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல எந்த வித மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க. ஸோ மெயினா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2020 நாங்க மிகப்பெரிய மாற்றம் செஞ்சிருக்கோம். ஏன்னா நியூ டேக்ஸ் ரிஜிம் கொண்டு வந்ததுனால நிறைய மக்கள் இதுல பயனடைஞ்சிருக்காங்க. எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓல்டு டேக்ஸ் ரிஜிம்ல பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் இருந்தா 30% நம்ம டேக்ஸ் கட்டணும். இதுவே நியூ டேக்ஸ் ரிஜிம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் இருந்தாதான் 30% டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓல்டு டேக்ஸ் ரிஜிம்ல 5 lakhs to 10 lakhs நம்மளுடைய வருமானம் இருந்ததுன்னா 20% நம்ம டேக்ஸ் கட்டணும். ஆனா நீங்க நியூ டேக்ஸ் ரிஜிம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 லட்சத்துல இருந்து உங்களுக்கு 9 லட்சம் வரைக்கும் 10% தான் டேக்ஸ். 9 லட்சத்துல இருந்து 12% 15% தான் டேக்ஸ். இதே 12 லட்சத்துல இருந்து 15 லட்சம்னா 20% டேக்ஸ் வரும். ஸோ ஆல்ரெடி டேக்ஸ்ல நம்ம ரிலாக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க ஓல்டு டேக்ஸ் ரிஜிம்ல பாத்தீங்கன்னா நமக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சில சேவிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இன்சூரன்ஸ் போட வேண்டியது இருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போடணும், பிபிஎஃப்ல போடணும். இல்ல நமக்கு டேக்ஸ் சேவ் பண்ணுமேன்றதுக்காக நிறைய பேர் இந்த வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க, கடன் வாங்கிலாம் வீடு கட்டினாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, முடிஞ்சவங்க பண்றாங்க. பட் சம்டைம்ஸ் சில பேர்னால ஜென்யூனாவே முடியாம இருக்கலாம், நிறைய கடன் இருக்கலாம், நிறைய சுமைகள் இருக்கலாம். அப்போ அவங்களால சேவிங்ஸ் பண்ண முடியாம போகலாம், ஹவுசிங் லோன் எடுக்க முடியாம போகலாம். அப்ப அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றதுக்காக நியூ டாக்ஸ் ரிஜிம் கொண்டு இருக்கோம். ஸோ அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் அவங்க அது டாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா கட்டினாங்க நியூ டாக்ஸ் ரிஜிம்னால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி 2020 நாங்க இதை லான்ச் பண்ணிட்டோம். போன வருஷமும் சில ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். போன வருஷத்துல பாத்தீங்கன்னா புதுசா இன்க்ளூட் பண்ணது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் முதல்ல ஓல்டு டாக்ஸ் ரிஜிம் மட்டும்தான் இருந்தது. இப்போ நியூ டாக்ஸ் ரிஜிம்லயே பாத்தீங்கன்னா 50,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்ச ரூபாய் வரைக்கும் வருமானம் இருந்தாலும் அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. ஏன்னா டாக்ஸ் ரிபேட்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டாக்ஸை கட்ட வேண்டியது இருக்காது அப்படின்றாங்க. ஸோ அதனால இந்த வருஷம் பட்ஜெட்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் எந்த வித மாற்றமும் அவங்க கொண்டு வரல. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இப்போ இயர் எண்ட் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு இப்போ ஓல்டு டாக்ஸ் ரிஜிம் போறதா நியூ டாக்ஸ் ரிஜிம் போறதான்னு ஆல்ரெடி நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். சில பேர் ஆல்ரெடி கிளாரிட்டி எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா இப்போ ஓல்டு டாக்ஸ் ரிஜிம்ல நியூ டாக்ஸ் ரிஜிம்க்கு நம்ம 2 வகையா பார்க்கலாம். ஒன்று சில பேர்னால உண்மையிலே இன்சூரன்ஸ் பாலிசி,
ஹவுசிங் லோன் இந்த மாதிரிலாம் எடுக்க முடியாதவங்களுக்கு இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, சில பேர்னால எடுக்க முடிஞ்சாலுமே கூட இப்போ நியூ டாக்ஸ் ரிஜன் நிறைய பேர் போறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. இப்போ எனக்கு இன்சூரன்ஸ் பாலிசி போட பிடிக்காது அப்படின்னா நான் ஏன் இன்சூரன்ஸ் பாலிசி போடணும்? அதுக்கு பதிலாக நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டு போயிடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இஎல்எஸ்எஸ்ல ஃபண்ட்ல போட்டா 3 இயர்ஸ் லாக்கிங்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனக்கு பிடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் நான் எடுத்துக்கலாம் அப்படின்ற போது நீங்க நியூ டாக்ஸ் ரிஜன் போய்க்கலாம். உங்களுக்கு டாக்ஸும் சேவ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங்ஸோ இல்லை ஸ்பெண்டிங்கோ நீங்க பண்ணலாம். பட் இதை வந்து நீங்க நிறைய பேர் வந்து தவறா நீங்க புரிஞ்சுட்டு நீங்க வந்து நம்ம வந்து அப்போ சேவிங்ஸ் பண்ண வேண்டியது இல்லைன்ட்டு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சருக்கு வந்து ப்ராப்பரான சேவிங்ஸ் இருக்காது. ஸோ நமக்கு வந்து நியூ டாக்ஸ் ரிஜைன்ல நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு. ஸோ இன்கம் டாக்ஸ் லாப் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு இவ்வளவுதான். பட் வேற என்ன விஷயங்கள் வந்து இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வருஷமா வந்து உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில டாக்ஸ் டிஸ்பியூட் எல்லாம் இருக்கும். சில இடங்கள்ல வந்து அவங்க வந்து டாக்ஸ் வந்து கம்மியா வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கான ப்ரூஃப் வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப நிறைய டாக்ஸ் டிஸ்பியூட் வந்து போயிட்டே இருக்கும். அந்த புக்ஸ்ல இருந்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 2011க்கு முன்னாடி இருக்கிற டேட்டால ஏதாவது டிஸ்பியூட் இருந்தது அப்படின்னா அப் டு 25,000 ருபீஸ்க்குள்ள அந்த டிஸ்பியூட்டோட வேல்யூ இருந்ததுன்னா அதை வேவ் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதுவே 2014-15 ஏதாவது டிஸ்பியூட் இருந்தது அப்படின்னா 10,000 ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் பண்றாங்க. இது மூலமா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் அடைவாங்கன்றாங்க. ஸோ பழைய டிஸ்பியூட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனுடைய வேல்யூ ரொம்ப குறைவா இருந்ததுன்னா அதெல்லாம் வைவ் ஆஃப் பண்றாங்க. இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்ம நிறைய உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா உங்களுக்கு சாஃப்ட்வேர்லாம் நிறைய அப்டேட் பண்ணதுனால முதல்ல வந்து ஐடி ஃபைல் பண்ணும்போது அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. முதல்ல 93 நாள் ஆகும். இப்போ வந்து 10 டேஸ்ல வந்து இந்த இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஃபைல் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபாஸ்டா இருக்கு டெக்னாலஜி மூலமா சொல்றாங்க. ஸோ டாக்ஸ் ஃபைலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கமிங் ஃபுல் இயர் பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூலைக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஒரு பட்ஜெட் லான்ச் பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது நியூ இயருக்கு வந்து டாக்ஸ் சேஞ்ச் ஏதாவது அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் டீடைல்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதனால மார்க்கெட் என்ன மாதிரி இம்பாக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குன்றத இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி.